இந்த வீடியோல நம்ம எந்த வண்டியை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவோட கரண்டா மோஸ்ட் பிரீமியம் ஆஃபரிங்கா இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் 250R அப்படிங்கிற வெஹிக்கிளை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பிராண்ட்ல எடுத்து இன்னுமே எக்ஸ்ட்ரீமான ஒரு லுக்ஸை கொடுத்து ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மோட்டார் சைக்கிளா வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. செக்மெண்ட்லேயே பெஸ்ட் வந்து அந்த டாப் ஸ்பீட் ஆகட்டும், பிளஸ் வந்து அந்த 0 to 60, 0 to 100, அதாவது ஃபாஸ்டஸ்ட் 250cc பைக் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸ்ட்ரீம் 250R வந்து ஹீரோவுமே வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த வண்டியில யூனிக்கா என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த குவர்க்கியான டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி எல்லாமே டீடைல்டா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். நீங்க பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ், ஒருவேளை எங்க சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த வண்டியோட டிசைனை பொறுத்தவரையில நமக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் 160Rோட கொஞ்சம் டச்சஸ் இருக்குது. அதுல இருந்து ரொம்ப பீஃப் அப் பண்ணி எவ்வளோத்துக்கு அந்த மஸ்குலரான லுக்கை வந்து கொடுக்க முடியுமோ அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஷேப்ல அப்படி லோவா இருக்கக்கூடிய எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. ப்ளஸ் அந்த டிஆர்எல்ஸா வந்து 2 சைட்லேயும் வருது. ஹை பீம், லோ பீம் எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளாடி வருது. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் வந்து வருது. இதுலையுமே உங்களுக்கு டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாடி கலர் ப்ளஸ் வந்து இதில் ஒரு பிரஷ்டு சில்வர் மாதிரியான ஃபினிஷ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல திக்கான 43 மில்லிமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், அந்த ஹார்டாக பிரேக் பண்ணாலும் ரொம்ப வந்து நோஸ் டைவ் ஆகாமல் நல்ல கண்ட்ரோல் கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒய்டான டயர். உங்களுக்கு டயரோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 17 இன்ச் வரக்கூடிய வீல்ஸில் 110/70 வரக்கூடிய டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒய்டாக இருக்கிறதுனால அந்த கிரிப் லெவல்ஸுமே வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். ப்ளஸ் வந்து பெரிய டிஸ்க் பிரேக்ஸ் ப்ளஸ் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ்மே வந்து உங்களுக்கு வருது. இதில் வந்து ரோடு அப்புறம் வந்து உங்களுக்கு ட்ராக் அப்படின்ட்டு ரேஸ், ரோடு அப்புறம் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஏபிஎஸ் மோட்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் குட்டியாக தான் வந்து ஃப்ரண்டில் உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் வருது. ப்ளஸ் ஒரு பிளாக் கலரில் ரியர் போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப மஸ்குலரான டேங்க். என்னென்னா சீட்டில் இருந்து அப்படியே வந்து ரொம்ப மேலே எழுந்திரிச்சு போகிறது மாதிரி நல்ல பல்கியான ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க. அதில் தான் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற லோகோ 3Dயில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் 160Rல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் வரக்கூடிய ஷ்ரவுடுமே வந்து அப்படி இன்டெகிரேட்டடாக ஒரு பீஸாக வந்து வரது மாதிரி தான் தெரியும். பட் இதில் வந்து இன்னுமே ப்ரொட்ரூட் ஆகி நல்ல ஷார்ப் அண்ட் ஏரோடைனமிக்காக தனியான ஒரு ஷ்ரவுடே வந்து கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல்ட் என்ஜின், அதுக்கான ரேடியேட்டர் ப்ளஸ் வந்து அதுக்கான அந்த லிக்விட் கூலிங் அந்த சிஸ்டம் ஃபில் பண்ணுறதுக்கான ஓப்பனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்லெட் எல்லாமே தெரியுது. ப்ளஸ் இந்த என்ஜின் பிளாக் வந்து கம்ப்ளீட்லி நியூ. உங்களுக்கு 250cc வரக்கூடிய என்ஜின். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரிஸ்மா எக்ஸ்எம்ஆரில் இருக்கக்கூடிய அந்த 210cc என்ஜினை எடுத்து ரீவொர்க் பண்ண மாதிரி தான் இருக்குது. என்னென்னா பிளாக்குமே பார்க்குறது கொஞ்சம் சிமிலராக இருக்குது. ஸோ அதில் இருந்து அட்வான்ஸ்டாக டியூன் பண்ணி உங்களுக்கு அந்த பவரையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவே லைட் வெயிட் ப்ளஸ் வந்து நல்ல டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெல்லிஸ் ஃப்ரேமில் தான் வந்து வண்டி என்ஜின் எல்லாமே வந்து மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நல்ல லைட் வெயிட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரைடு ப்ளஸ் வந்து இந்த ஹேண்ட்லிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃப்ரேம். உங்களுக்கு இந்த பிரேக் பெடல்ஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு அலாய் ஃபினிஷிங்கில் சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டுவல் ஓவர் ஹெட் கேம் வரக்கூடிய என்ஜின். இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் அப்படியே வந்து இன்டெகிரேட்டடாக அந்த டேங்கோட கலர்ஸ் அப்படி மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த ஒரு டுவல் கலர் டோனில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேனல் அப்படியே சைடு வரைக்கும் போகுது. ரியர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃப்ரேமோட தான் வந்து அந்த டாப்பே வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் இருந்து உங்களுக்கு அந்த மட் ஃப்ளாப்புக்கு பெருசாக வந்து கனெக்ட் பண்ணாமல் ஆக்சுவலி ஒரு சின்ன டயர் ஹக்கர் மட்டும் ரியரில் போட்டு அப்படியே வந்து முடிச்சிருக்கிறாங்க. ரியர் டயருமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஒய்டான 17 இன்ச் வரக்கூடிய வீல் ப்ளஸ் வந்து உங்களுக்கு 150/60, அதாவது 150 ரொம்பவே ஒய்டாக இருக்கக்கூடிய ஒரு டயர் ப்ரொஃபைலுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் ஒரு ஸ்டப்பியாக க்யூட்டாக அப்படியே இன்டெகிரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வருது. வண்டியோட அந்த 250 அப்படிங்கிற பிராண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியர் பேனலில் தான் வந்து வருது. ரியர் பில்லியன் சீட் வந்து ரொம்பவே குட்டியாக தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது உங்களுக்கு டேங்கில் வந்து இந்த அடிஷ்னலாக வரக்கூடிய அந்த ஒரு பேனல் மாதிரி போர்ஷனில் வருது. ஆர் அப்படிங்கிறது ஷ்ரவுடில் வருது. 250 அப்படிங்கிறது வந்து ரியரில் வருது. நடுவில் ஹீரோ அப்படிங்கிறது வருது. ஸோ அப்படி பிரித்து வச்ச மாதிரி இருக்குது. நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு கிராப் ரெயிலுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்டெகிரேட்டடாக அதிலே வரக்கூடிய குட்டியான ஒரு டெயில் லேம்ப் நமக்கு அந்த ஒரு யூனிக்கான ஷேப்பில் வருது. ப்ளஸ் வந்து எல்இடியில் தான் வந்து இண்டிகேட்டர்ஸுமே வந்து முடிச்சிருக்கிறாங்க. இந்த பில்லியன் சீட் மட்டும்தான் வந்து ஆக்சுவலி இது ஒரு ஸ்ட்ரீட் நேக்கட் நமக்கு வந்து ஒரு மோஸ்ட்லி சிங்கிளாக நமக்கு அப்படி ஜாலியாக ரைட் பண்ணுறதுக்கான ஒரு வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால ரியர் சீட் ஒரு பெரிய பாதரிங் ஃபேக்டர் இல்லை.
பட் இருந்தாலும் டீசெண்டான ஒரு ரியர் சீட்டாக தான் இருக்குது. ஒரு சிங்கிளான ஒரு ஆள் வந்து பசங்களுக்கு உட்கார்றதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். லேடிஸ்க்கு மட்டும் தான் வந்து மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போ வந்து டேங்கோட டாப் போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் போர்ஷனுமே வந்து அந்த பிளாக் இதில் முடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் அந்த போர்ட்டுமே வருது. டைப் ஏ தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி டைப் சி ஏதாவது மாற்றி இருக்கலாம். ப்ளஸ் இதில் தான் உங்களுக்கு ஃபியூல் ஃபில்லிங்கான கேப்புமே வருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தவரையுமே வந்து ஒரு டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் உங்களுக்கு வார்னிங்கான அந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வருது. ஃபியூல் கேஜ் ப்ளஸ் வந்து ஸ்பீடோமீட்டர், லெஃப்ட் சைடில் வந்து டெம்பரேச்சர் கேஜுமே வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் கியர் ப்ரெஷர் இண்டிகேட்டர், கிளாக், வண்டியோட அந்த டாப் ஸ்பீட், ப்ளஸ் வந்து இது என்னென்னா 0 to 60, 0 to 100 இதெல்லாமே வந்து அந்த ஸ்டாட்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு. 0 to 60 எத்தனை செகண்டில் போகணும், 0 to 100 எப்போ எத்தனை செகண்டில் போகணும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு லேப் டைமிங் பார்த்துக்கணுன்னா அதை வந்து நமக்கு செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இதுலேயுமே ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு லேப் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம். நீங்கள் ஒரு லேப் முடியும் போது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லேப் 1 அப்படிங்கிறது இங்கே கவுண்ட் ஆகும். ஸோ அதுக்கான கண்ட்ரோல் சுவிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லெஃப்ட் சைடில் வருது. செலக்ட் பட்டன், அப் டவுன், ப்ளஸ் வந்து பேக் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வருது. சுவிச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டிகிரேட்டடாக உங்களுக்கு பாசிங் ப்ளஸ் வந்து ஹை பீம் லோ பீம்கான சுவிட்ச், இது வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கானது, ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் ஹார்ன் வந்து வருது. ரைட் சைடில் உங்களுக்கு ஹசார்ட் லைட்டுக்கான சுவிட்ச், ப்ளஸ் வந்து ஸ்டார்ட் பட்டன் வித் இன்டிகிரேட்டட் அந்த என்ஜின் சுவிட்சோடய வருது. எஸ்ஓஎஸ் பட்டன், இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இதை வந்து நீங்கள் அலர்ட்டாக வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனு கூட அந்த ஆப் கனெக்டடாக இருக்கும்போது அதில் நம்ம செட் பண்ணி வச்சுருக்க ஏற்ற மாதிரி அந்த அலர்ட்ஸ் வந்து உங்களுக்கு போகும். ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு மோனோ ஷாக் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு 6 ஸ்டெப் வந்து ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மே வந்து வருது. ஸோ ஏறி உட்காந்து பார்ப்போம் வண்டியோட ரைடிங் பொசிஷன் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 168 கிலோ வந்து வண்டியோட வெயிட் வருது. ப்ளஸ் இதோட சீட் ஹைட் வந்து 806 மில்லிமீட்டர், என்னோட ஹைட் 177 சென்டிமீட்டர். ஸோ இதில் வந்து எனக்கு ஈஸியாகவே வந்து கால் கரெக்டாக வந்து வச்சுக்க முடியுது. டீசெண்டான ஒரு ஹைட்டு தான் ஆக்சுவலி. ப்ளஸ் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 167 மில்லிமீட்டர்ஸ் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி 11.6 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டியுமே வருது. ஓவரால் அந்த ரைடர் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போதும் கொஞ்சம் வந்து ஸ்போர்ட்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம கேஷுவலாக அப்படி உட்கார்ந்தாலே நமக்கு தெரியும் கரெக்டாக நம்ம பின்னாடி க்ளோஸாக இருக்கும் அப்படின்னா கரெக்டாக நமக்கு அந்த ரைடர் ட்ரையாங்கிள் வந்து ஈஸியாகவே கிடைக்குது. கொஞ்சம் நேக்கட் பைக் ப்ளஸ் அந்த ஒரு ஸ்போர்ட்டி கேரக்டர் இருக்கக்கூடிய பைக்கில் இருக்கிறது மாதிரி சூப்பராகவே வந்துருக்குது. அதில் வந்து எந்த ப்ராப்ளமே இல்லை. ப்ளஸ் இதில் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ ஹார்டாக நம்ம ரைட் பண்ணும்போதும் குயிக்காக வந்து டவுன் ஷிஃப்ட்டில் நம்ம பண்ணும்போது நமக்கு அதுவுமே வந்து எந்த விதத்துலையுமே வீல் ஸ்லிப் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வராது. ப்ளஸ் வந்து 2 ஏபிஎஸ் மோட், ரோடு அப்புறம் வந்து ட்ராக் அப்படின்ட்டு, ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப டார்க்கான இடத்துல வந்து ஹெட்லாம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகுறது மாதிரியான செட்டப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஓவரால் நமக்கு சொல்லணும் அப்படின்னா வண்டியில் வந்து மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதே வந்து எவ்வளோ தூரத்துக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும், ப்ளஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பேக்கேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அந்த 250cc என்ஜினை எடுத்து இதோட பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 30 PS பவர் ப்ளஸ் வந்து 25 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். ஸோ அந்த ஹை ரெவ்ஸ்லேயுமே வந்து ஃப்ரீ ரெவிங்காக இருக்கக்கூடிய மாதிரி தான் என்ஜின் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து 43 மில்லிமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ், ப்ளஸ் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50 வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு மேக்ஸிமம் அந்த ஹேண்ட்லிங் கிடைக்கிறது மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெல்லி ஃப்ரேம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து அவங்க பண்ணியிருக்கிறது பூராமே வந்து மேக்ஸிமம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் வந்து ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் கொடுக்கறது மாதிரி தான். ஸோ வந்து யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பைக் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் வாங்கணும் அப்படின்னா கூட ஒரு ரிலையபிளான ஹீரோ ப்ராடக்டாக வந்து நீங்கள் இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 250 கன்சிடர் பண்ணலாம். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் ப்ரைஸிங் வந்து ஹீரோ ஸ்டாண்டர்ட்ஸில் சூப்பர் அஃபோர்டபுளாக தான் வந்து வச்சிருக்காங்க. என்னென்னா அண்டர் 2 lakhs 1,80,000 மட்டும்தான் வந்து இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக வந்து வருது. ஸோ அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் அப்படின்னு பார்க்கும்போதும் சூப்பர் வேல்யூ ஃபார் மணியான ஒரு 250cc நேக்கட் ஸ்ட்ரீட் பைக்காக வந்து இந்த வண்டி இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.